அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நான் மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன், நான் தான் தமிழையும் தமிழர்களையும் வாழ வைக்கிறேன் என்றெல்லாம் கூறிக்கொண்டு ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றிய செய்தியைத்தான் பார்க்க போகிறோம். அவர் யார் என்றால், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செபஸ்டியன் சைமன் அவர்கள். அவர் மேடைகளில் எப்படி பேசுவார் என்றால், நான் தான் தமிழை வாழ வைக்கிறேன், நான் தான் தமிழுக்காக குரல் கொடுக்கிறேன், நான் தான் தமிழர்களின் ஓர்மையை பேணுகிறேன், நான் தான் தமிழர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கதை விடுவார். அவருடைய குடும்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றை பற்றித்தான் நான் இன்று கூற இருக்கிறேன். அது என்னவென்றால், அவருடைய குழந்தைகளை அவர் தமிழ் வழியில் படிக்க வைக்கவில்லை. அவருடைய குழந்தைகளை அவர் ஆங்கில வழி கல்விதான் படிக்க வைத்திருக்கிறார். இந்த செய்தி 3 நாட்களுக்கு முன்னதாக ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்தது. இதே செபஸ்டியன் சைமன் 10 நாட்களுக்கு முன்னதாக கையை உயர்த்தி கொண்டு பெரிய புரட்சியாளர் போல் அட்டைப்படம் போட்டுக்கொண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது என்னவென்றால், தமிழக அரசு தமிழ் மொழியை அழிக்கும் நடவடிக்கை செய்து கொண்டிருப்பதாக கூறியிருந்தார். எதனால் என்றால், தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக கட்டாயமாக எழுத வேண்டும் என்ற சட்டத்திலிருந்து விலக்கு கேட்டு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு விலக்கு அளித்தது. அது சரியா தவறா என்பதை பற்றியெல்லாம் இங்கு பேச்சு இல்லை. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொளி நான் வெளியிட்டிருக்கிறேன். அதற்கான இணைப்பை சென்று பார்த்து கொள்ளுங்கள். அது தமிழ் கற்றல் சட்டம் என்ற சட்டத்தை பற்றியது. அதை பற்றி இங்கு பேசுவதற்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் மொழி சிறுபான்மையினர், அவர்கள் பிறப்பால் தமிழர்கள் கிடையாது. எனவே அவர்கள் இந்த மொழியை படிக்காமல் இருப்பதில் கூட சிறிது நயன்மை இருக்கிறது. ஆனால் செபஸ்டியன் சைமன் இவர்தான் இந்த தமிழக மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் காவலர் போல் பீற்றிக்கொண்டு அவருடைய குழந்தைகளை ஏன் ஆங்கில வழி கல்விக்கூடத்தில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் ஒரு அதிர்ச்சியான ஒரு பதிலை கூறியிருக்கிறார். அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் தமிழ் வழி பள்ளிக்கூடமே கிடையாது என்ற ஒரு மாபெரும் பொய்யைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். செபஸ்டியன் சைமன் அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்விக்கூடங்களே கிடையாதா? எவ்வளவு அரசு பள்ளிகள் இருக்கின்றன, தன்னார்வலர்கள் வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் வழி கல்விக்கூடங்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டிற்கு சென்னையில் பாவேந்தர் தமிழ் வழி கல்விக்கூடம் ஒன்று இருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூரில் பல கல்வி நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் நடத்தக்கூடிய தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் பேரளவில் இருக்கின்றன. இவையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? அதாவது ஊருக்குத்தான் அறிவுரை, தனக்கு அது கிடையாது. ஈழத்தில் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஈழத்து பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறிக்கொண்டு கடைசியில் என்ன செய்தார்? போய் ஒரு தெலுங்கச்சியை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது ஈழ நாட்டிற்காக நான் குரல் கொடுப்பேன், அவர்களுக்காக போராடுவேன் என்று கூறிக்கொண்டு ஈழ மக்களின் வியர்வையும் ரத்தமும் சிந்தி உழைத்த பணத்தை பெற்றுக்கொண்டு சொகுசு காரும் சொகுசு பங்களாவும் கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் செபஸ்டியன் சைமன் இதுவரை செய்து கொண்டிருப்பது. தற்பொழுது அவர் குழந்தையும் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதற்கு தமிழகத்தில் பள்ளிக்கூடமே இல்லை என்ற ஒரு கதையை விட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே மக்களே, இந்த செபஸ்டியன் சைமன் போன்ற திருடர்களையும் பாஜக கைகூலிகளையும் நம்பி நீங்கள் தயவு செய்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீர்கள். நாம் தமிழர் கட்சி என்ற அந்த திருடன் கட்சியில் இருந்து கொண்டு நீங்கள் ஒன்றுமே சாதிக்க முடியாது. தயவு செய்து நீங்கள் அந்த கட்சியில் இருப்பதை விடுத்துவிட்டு தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஆக்கமான ஒன்றை செய்ய விரும்பினால் ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு, இல்லை உங்களால் முடிந்ததை நீங்கள் நேரடியாக செய்து விடுங்கள். தயவு செய்து இந்த செபஸ்டியன் சைமனை நம்பிக்கொண்டு அவன் பின்னாடி செல்லாதீர்கள். அனைவருமே நட்டாத்தில் விடப்படுவீர்கள். எனவே செபஸ்டியன் சைமன் போன்ற திருட்டு பேர் வழிகளை நம்பி இனிமேலும் யாரும் செல்ல வேண்டாம் என்று கூறிக்கொண்டு, இருந்தாலும் நான் இன்னொன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்விக்கூடமே இல்லை என்று கூறும் செபஸ்டியன் சைமன் அவன் வைத்திருக்கும் கோடிகளில் 0.5 விழுக்காட்டை செலவு செய்தால் போதும் ஒரு பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து மிகச் சிறப்பான ஒரு கல்விச்சாலையாக அவன் மாற்றி அமைக்கலாம். அதையெல்லாம் அவன் செய்ய மாட்டான். ஏனென்றால் அவன் மேடையில் பேச்சும் வெற்றி பேச்சாளன் என்பதுதான் உண்மை. எனவே செபஸ்டியன் சைமனை இனிமேலும் நம்பாதீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.